குடும்ப வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. ஆமாங்க. கல்யாணம் முடிச்சிட்டாலே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? வாங்க முழுசா பார்க்கலாம். திருமணமான ஒரு குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை நான் இங்கே பதிவு செய்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய குற்றாலத்திற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சுற்றுலா போகிறதுக்கு நண்பர்களை வந்து வாகனத்தை நிப்பாட்டிட்டு என்னை தொலைபேசியில் அழைக்கிறார்கள். அப்போ மனைவியிடம் கேட்கப்படுகிறது, இதுமாரி நண்பர்கள்லாம் வந்து வாசலில் நிற்கிறாங்க, நான் போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்கப்படுது. எனக்கு மறுக்கப்படுது. அப்போ இதே மறுக்கப்படும் சொன்னால் அந்த இடத்துல என்னோட ஆக்ஷன் பொதுவாக வந்து கணவனோட ரியாக்ஷன் அங்கே எப்படி வந்து வெளிப்படும். ஸோ ஆனால் எல்லாருமே நான் முரட்டுத்தனமாலாம் அங்கே நடந்துக்கல. அப்போ அவங்களோட கோரிக்கை சில கோரிக்கைகள் அவங்க வைக்கிறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சில விஷயங்களை ஏன் வேணான்னு சொல்கிறாங்க சொன்னால் ஒரு நியாயமான கோரிக்கையாக இருக்குது. என்ன கோரிக்கை? இன்னும் 10-15 நாளில் நீங்கள் வெளிநாடு போக இருக்கிறீங்க. அப்போது அந்த நேரத்தை வந்து எங்களுக்காக, என் பிள்ளைக்காகவும் எனக்காகவும் கொடுக்கலாம்ல. அப்போ நண்பர்களோட நீங்கள் மட்டும் போய் சுற்றிட்டு வந்தால் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது ஆசைப்பட்றீங்களா? அப்போது எங்களோட சூழ்நிலை, குழந்தைய சூழ்நிலை யோசிக்கிறீங்களா அப்படின்ட்டு அவங்களோட கேள்வி அங்கே வந்து எழுப்பப்படுது. அப்போ நியாயமான கருத்தாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மனைவி அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டுக்கு வந்த மனைவின்னு சொன்னால் எல்லாருமே நிறைய பேர் என்ன பார்க்குறாங்க, நம்ம அடிமையாக இருக்கணும், அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம மதிப்பளிக்கக்கூடாது, நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சில இடத்துல வந்து ஆணாதிக்கம் செலுத்தக்கூடிய சூழலாம் நம்ம பார்க்குறோம். அப்படிலாம் இல்லாமல் அவளும் பெண், நம்ம வீட்டை நம்பி வந்திருக்கிறா, நம்ம நம்பி வந்திருக்கிறா, அவளோட உணர்வுக்கு மதிப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கு ஒரு புரிந்துணர்வு வாழ்ந்து பரஸ்பரத்தோடு வாழ்ந்தால் தான் வாழ்க்கை ரொம்ப இன்பமாக வாழலாம். சண்டை சச்சரவு வரத்துக்கு வேலை கிடையாது. ஒருவருக்கு ஒரு ரொம்ப புரிந்துணர்வோட வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுப்பு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சங்க வாழ்க்கையில். அது இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை வந்து நல்ல முறையில் நம்ம வந்து பயணிக்கவே முடியாது. இன்று வரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த குற்றாலத்துக்கு நான் போனது கிடையாது. அதை நினச்சி நான் பெருசாக நான் கவலைப்பட்டது கிடையாது. என்னோட குடும்பம், என்னோட மனைவி, என் பிள்ளைகளோட நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தாட்டில், நீ ஒரு வியாபாரம் தொடங்க போறியா, ஏதோ ஒரு செயல் செய்ய போறியா, மனைவிட்ட கேட்கறதுனால தப்பு கிடையாது. நான் இங்கே போகிறேன், இது செய்யலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து ஆலோசனை பண்ணுறதுனால தப்பு கிடையாது. சில நபர்கள்லாம் அந்த மனைவிகள்கிட்ட வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்கிறது கிடையாது. எந்த வியாபாரம் தொடங்குறோம், நம்ம எங்கே வெளியில் போகிறோம், யார் கூட நட்பில் இருக்கிறோம், இங்கே போகிறோம் அங்கே போகிறோம், எந்த விஷயத்துலையுமே சொல்லாமல் ஒரு மூடலான வாழ்க்கையோட வாழ்ந்துட்டு இருக்காது. அதனால தான் புரிந்துணர்வு இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் குடும்பங்களில் ஏற்படுது. ஆமாம், எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டு ஒரு பரஸ்பரமாக ஒரு புரிந்துணர்வோட வாழ்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை முழுவதும் இன்பமாகும். ஆமாங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் விளாகில் பார்க்கலாம். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ண தொடர்ந்து தெரிஞ்சிருங்க. பாய் பாய்.